சென்னை தியாகராய நகரில் தீ விபத்துக்குள்ளான சென்னை சில்க்ஸ் கட்டடத்தை இடிக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் விவேக் காத்திருக்கிறார். அவரோடு பேசலாம். விவேக், இந்த கட்டடத்தை இடிக்கும் பணி எப்போது தொடங்கியது? எவ்வளவு ஊழியர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வராங்க? வேதவள்ளி, இன்று காலை 7:30 மணிக்கு மீண்டும் கட்டடத்தை இடிக்கக்கூடிய பணியானது தொடங்கியிருக்கிறது. நேற்று மாலை 5:15 வரைக்கும் இந்த பணியானது நடைபெற்று வந்தது. அப்பொழுது மீண்டும் அந்த பணிகளை தொடங்குவதற்கு முன்பாக அந்த திட்டினுடைய அவர்கள் அமைத்து வரக்கூடிய கழிவுப் பொருட்களை இட்டு கட்டட கழிவுப் பொருட்களை இட்டு அவர்கள் இட்டு நிரப்பி வரக்கூடிய அந்த திட்டினுடைய உயரத்தை உயர்த்த வேண்டும். அதன் மூலமாக இன்னும் அதிகமாக வேகமாக அந்த பணியை செய்ய முடியும் என்பதற்காக நேற்று மாலை அந்த பணியை தற்காலிகமாக நிறுத்தினார்கள். நேற்று மாலை பல்வேறு பகுதிகளில் இருந்து அந்த கட்டிட இடிபாட்டு பொருட்கள் கொண்டு வந்து திட்டினுடைய உயர்த்தப்பட்டது கொஞ்சம். அதன் பிறகு இன்று காலை 7:30க்கு பணியை தொடங்கியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 45 நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த பணியானது தற்பொழுது கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த எந்திரத்தினுடைய ஸ்க்ரூக்களை நட்டுகளை மீண்டும் சரியாக தயார்படுத்தி அந்த எந்திரத்தினுடைய முக்கியமான பாகங்களை மீண்டும் தயார்படுத்தி இன்னும் சிறிது நேரத்தில் மீண்டும் பணியானது தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய காட்சியானது கட்டிடத்துடைய பின்புற பகுதியானது இடிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த பணி கிட்டத்தட்ட இந்த 45 நிமிடங்களில் ஓரளவு செய்து முடிக்கப்பட்ட பணியாகும். 7வது தளம், 6வது தளம், 5வது தளம் ஆகிய 3 தளையில் இருக்கக்கூடிய மேற்புற சுவர்கள், வெளிப்புற சுவர்கள் மற்றும் தூண்கள் சிலவற்றை அவர்கள் தற்பொழுது உடைத்து இடித்திருக்கிறார்கள். அதிலே தீப்பிடித்து எரியக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த தீப்பிடித்து எரிந்த துணி பொருட்கள், மற்ற பொருட்கள் எல்லாவற்றிலும் அந்த அனல் மற்றும் கங்கானது அப்படியே தங்கி இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த அனலும் கங்கும் தங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் வெளிக்காற்று எப்பொழுதெல்லாம் உள்ளே அணுகிறதோ, வெளிக்காற்றை எப்பொழுதெல்லாம் உள்ளே செல்கிறதோ அப்பொழுது அந்த ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிற பொழுது தீப்பிடித்து எரியக்கூடிய நிகழ்வானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த இடிபாட்டு பணியில் தீப்பிடித்து எரிந்தாலும் கூட அந்த தீப்பிடித்து எரியக்கூடிய பகுதியும் சேர்த்து அவர்கள் கீழே இடித்து தள்ளிவிடுகிறார்கள். இந்த தீப்பிடித்து எரிவதன் காரணமாக உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் அநேகமானவை 90% மேலாக துணி வகை சார்ந்த பொருட்கள் என்பதனால் சிறு சிறு துகள்களாகவும் அதேபோல் துணிகளாகவும் அவை வெளியேறிக் கொண்டே இருப்பதையும் காற்றிலே பறந்து கொண்டே இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 3 கட்டங்களாக திட்டமிடக்கூடிய அந்த பணியானது இன்னும் 1 வார காலத்திற்காவது நீடிக்கும் என்று தற்போது நடைபெறக்கூடிய பணியின் வேகத்தை பொறுத்து மதிப்பிட முடிகிறது. வேதவள்ளி.